வணக்கம் 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 நண்பர்களே. இன்று நம்ம எங்க போக போறோம்னு ஆவலா இருக்கீங்களா? உங்க எதிர்பார்ப்புக்கு மேலாகவே இன்று இந்த வீடியோ ஒரு நல்ல விருந்தா இருக்க போதுங்க. நம்ம ராஜஸ்தான் சீரீஸ்ல ஆக்ரா பார்ட் 1ல உலக அதிசயங்கள் ஒன்றான ஃபேமஸான தாஜ்மஹாலை போய் பார்த்தோம். பல அருமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அங்குள்ள மர்மங்களை கூட நம்ம பார்த்தோங்க. தாஜ்மஹால்னு சொன்னாலே தெரியாத ஆளே இந்த உலகத்துல இருக்க முடியாதுங்க. ஷாஜஹான் தனது காதலுக்காக தன் மனைவிக்காக கட்டினாருன்னு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட தெரியுங்க. இதுல நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஷாஜஹான் கட்டிய தாஜ்மஹால் முன்னாடி அவரோட ஜெனரேஷனுக்கு முன்னாடியே ஒரு தாஜ்மஹால், குட்டி தாஜ்மஹால் இருந்திருக்கு. அதை கட்டுனது ஒரு பெண். கதை ஏறக்குறைய எப்படி இருக்குன்னா, எகிப்து நாட்டுல ஹாட்ஷிப் சுட் ராணி ஆண்டாங்கல்ல, ஆனா அதை இஸ்ரேலேருந்து எடுத்துட்டாங்களே, அந்த மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கு. உங்களால நம்ப முடியல தாங்க, என்னாலையும் நம்ப முடியலங்க. அந்த இடத்துக்கு போனோன்னு தான் தெரிஞ்சுது, ஷாஜஹான் இந்த இடத்த பார்த்து காப்பிகேட் பண்ணி தான் தாஜ்மஹாலை கட்டியிருக்காருங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா நல்லா ஆராய்ஞ்சி அதை டீட்டெயிலாக பார்த்தோம்னா தான் அதனுடைய உண்மைகள் வெளியே வருதுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக அந்த இடத்துக்கே போய் நம்ம ஆராய்வோம். வாங்க என் கூட வீட்டிலிருந்து வீச்சுவலாக பயணம் பண்ணுங்க. நீரா செல்வி ட்ரிப் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நம்ம போகலாம். முதல்ல இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. முதல் முகல் எம்பரர் பேர் பாபர். 1526 முகல் ஆட்சி தொடங்குனுச்சு. இரண்டாவது எம்பரர் பேர் உமாயூன். அவரோட கலரை பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. மூன்றாவது நமக்கு நன்கு அறிந்த அக்பர் த கிரேட். அடுத்து நான்காவது முகல் எம்பரர் ஜஹாங்கீர். அவரோட காலகட்டத்தில் தான் இந்த பேபி தாஜ்மஹால் கட்டப்பட்டது. ஆனால் அவர் கட்டலைங்க, அவரோட மனைவி நூர்ஜஹான் கட்டியது. அவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியா, ஈரான். அடுத்து யாருக்காக கட்டினாங்க? காதலுக்காகலாம் இல்லைங்க, அவங்களோட அப்பாவுக்காக கட்டினாங்க. அவர் பேரு மிர்சா கியாஸ் பேக், இந்த முகலோட பிரைம் மினிஸ்டர். ஷாஜஹான் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அடுத்து 5வது ஜெனரேஷன் தான். அப்போ இந்த பேபி தாஜ்மஹால் கட்டினது 4வது ஜெனரேஷன். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இதுதான் முதல்ல கட்டப்பட்டதுன்னு. அங்கே சப்பாத்தை கழட்டி வச்சுட்டு அவர்கிட்ட 10 ரூபீஸ் கொடுத்துட்டு நம்ம இப்படியே போக வேண்டியதான். உள்ளுக்கு எல்லாம் போய் சுற்றி பார்ப்போம். அடுத்து இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன மாதிரியே கிங் இருந்தார், ஆனால் எப்படி குயின் இதெல்லாம் செஞ்சாங்க, அப்போ கிங் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு. அதில் தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்குது. அக்பர் காலத்தில் பார்த்திங்கன்னா முகல் ஆட்சி காலம் ரொம்பவே செழித்து இருந்துச்சு. ஆனால் ஜஹாங்கீர் காலத்தில் அவர் பொறுப்பாகவே இல்லைங்க. பெண்கள் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஜாலியாக இருந்தார். ஆட்சியில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. அதனால நூர்ஜஹான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள குயினாக டிக்ளேர் பண்ணி 13 வருஷம் அவங்க ஆட்சி செய்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க குடும்பத்தினர்கள் ஈரானில் இருக்காங்களே, பெர்ஷியாவில் வறட்சினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரவழைச்சு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க தானே குயின்னு, அவங்களுக்கு பவர் இருக்குல்ல. அப்போ அவங்களோட சொந்த அப்பாவுக்கே ஒரு டைட்டில் பேர் கொடுத்தாங்க, இத்திமாட் உட் டவுலா, அப்படின்னா பில்லர் ஆஃப் த எம்பையர். அது மட்டும் இல்லைங்க, இவர் அக்பர் காலகட்டத்தில் இருந்தே பிரைம் மினிஸ்டராக சேவை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நூர்ஜஹானோட அப்பா அம்மா கல்லறை மட்டும் இல்லைங்க, அவங்களோட உறவினர்கள் பெர்ஷியாலேருந்து வந்தாங்களே, அவங்கள எல்லாரோட கல்லறையும் இங்கே தான் இருக்குது. நூர்ஜஹான் அப்பா மீரா கியாஸ் அவர் மனைவி இருந்த கொஞ்ச காலத்திலேயே அவரும் இருந்துட்டாரு 1622. அப்போ தான் நூர்ஜஹான் 1622லேருந்து 1628 6 வருஷத்தில் இதை கட்டி முடித்தாங்க. இதுதான் நூர்ஜஹான் அப்பாவோட கல்லறை. அவர் பக்கத்துலேயே அவங்க அம்மாவையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது வூட் இல்லைங்க, இது எல்லாமே ப்ரிஷஸ் ஸ்டோனு தான், பார்க்க வூட் மாதிரி இருக்குது. இது ரிப்ளிகா தாங்க. இவங்களோட உண்மையான உடலை இதுலேயே மேலே 2வது மாடியில் டோமில் வச்சுருக்காங்க. மேலே ஷில்லிங்க பாருங்களேன், டைமண்ட் அந்த ஷேப்பில் அழகாக கட் பண்ணி அந்த கோல்ட் பெயிண்டிங்கை போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிஷஸ் ஸ்டோனு, ஜெஸ்பர், ஒனெக்ஸ்னு பல விலை உயர்ந்த கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. மெயினாக எல்லாமே ஒயிட் மார்பிள் தாங்க. ஆனால் அதோட ஷேப்பு, அதோட பெர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலை இன்னும் நல்லா செஞ்சுருப்பாரு. ஏன்னா ஷாஜஹான் இதை பார்த்து காப்பி அடிச்சு தான் அதை கட்டினாரு. அதனால அவரோட இன்ஸ்பிரேஷன் இதுலேருந்து தாங்க வந்துச்சு. ஆனால் பல பேர் இங்கே அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, தப்பாக சொல்லுவாங்க, அதை பார்த்து தான் இதை கட்டியிருக்காங்கன்னு. அது உண்மை அல்ல. 5வது ஜெனரேஷன் ஷாஜஹான் இந்த பேபி தாஜ்மஹாலை பார்த்து தான் அந்த பெரிய தாஜ்மஹாலை பிரம்மாண்டமாக கட்டினாரு. கதவுகள் அழகாக அங்கங்கே வச்சுருக்காங்க. நானும் இங்கே பூந்து அங்கே பூந்து அப்படி பூந்து வரேன்.
கதவுகள் அந்த காற்றோடம் அந்த கிராஸ் வென்டிலேஷன் அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம அதை சொன்னலைங்க அந்த ப்ரிஷியஸ் ஸ்டோனை வச்சு எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் ஃபுல்லாக அந்த லைம் ஸ்டோனை வச்சு தான் பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது கலரை அப்சர்வ் பண்ணோம். அது மட்டும் இல்லைங்க, வெப்பத்தையும் உள்வாங்கும். ஏன்னா அந்த காலத்தில் ரொம்பவே சூடாக இருக்கும். அது வெப்பத்தை உள்வாங்கிறதுனால இந்த இடம் அப்படியே ஜிலு ஜில்லுன்னு இருக்கும். அது உண்மைதாங்க. நான் இவ்வளோ நேரமாக சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு சிலு சிலுன்னு இருக்கு. ஆனால் வெளியே அவ்வளோ சூடாக இருக்கு. இது பாருங்க, ப்ளூ இண்டிகோ இங்க் பிளானை வச்சு செஞ்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்களா தரையில் மார்பிள். உண்மையிலேயே சரித்திரத்திலேயே முதல்ல மார்பிள் வச்சு கட்டிய பில்டிங்னா அது இந்த பேபி தாஜ்மஹால் தான். அதோட நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் அந்த மேலே ஷில்லிங் எல்லாமே கருப்பாக அந்த பெயிண்ட்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். ப்ரிஷியஸ் ஸ்டோன் பாய்ச்சாலும் அவங்க அந்த கோல்ட் பிளேட்டட் பெயிண்டிங்கு அந்த பிளான்ட் இங்க் பாய்ச்சாங்களா அதனால. நீங்கள் ஆக்ரா போனீங்கன்னா முதல்ல இந்த இடத்துக்கு, இதோட உண்மையான பேர் டூம் ஆஃப் இத்மன் உட்-தௌலா, ஆனால் எல்லாரும் பேபி தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தாஜ்மஹால். ஏன்னா இதுதான் தாஜ்மஹால் கட்ட இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இதை பார்த்துட்டு அதை பாருங்க, உங்களுக்கு கதை நல்லா புரியுங்க. ஈஸ்ட் கேட்டு இந்த கல்லறையோட மெயின் கேட்டு இதே மாதிரி தான் தாஜ்மஹால் அங்கேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சிவப்பு சாண்ட்ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. இதனுடைய டோம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் ஆர்கிடெக்சரை வலியுறுத்துது. இதில் விலையுயர்ந்த கற்கள் பேட்ராடூரா கற்கள் அழகுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேட்ராடூரா ஷாஜஹான் ஐடியா இல்லை, இங்கேருந்து தான் எடுத்திருக்காரு. படுத்து படுத்து என்னத்தை ரசிக்கிறாங்கன்னு நம்மளும் போய் பார்ப்போம். இங்கே பாருங்களேன், படிகளை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து வெஸ்ட் கேட்டுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு மண்டபம் செஞ்சு வச்சுருக்காங்க. யமுனை நதிக்கரையை பார்க்குற மாதிரி நம்ம இப்போ அழைக்கிற பால்கனி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. சூடே இல்லைங்க, வெளியே அவ்வளோ சூடு, ஆனால் உள்ளுக்கு சில்லு சில்லுன்னு இருக்குது. அந்த காற்றுக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அப்படியே வந்து யமுனா நதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே அந்த வியூ தான் அழகே வந்து கொடுக்குறது, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்கன்னாங்க நேரம் போகிறதே தெரிலங்க. அவ்வளோ அழகான காட்சி. அந்த யமுனை நதிக்கரையை பார்த்துக்கிட்டே அப்பப்பா அது சொல்ல வார்த்தை இல்லைங்க. நான் ஒவ்வொரு கேட்டை பற்றியும் சொன்னலைங்க. இந்த கேட்டெல்லாம் என்னத்துக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த சிமெட்ரிக்கல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அழகாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த பில்டிங்கை சுற்றி நிறையா மரம் செடி கொடிகள் அந்த பில்டிங்கை மறைச்சிருந்தது. பிரிட்டிஷ் வந்து ஆண்டாங்களே, அவங்க இந்த மரம் செடி கொடிலாம் விட்டுட்டு கார்டனை இந்த பில்டிங் தெரிகிற மாதிரி செஞ்சுருந்தாங்க, ரீடிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் கதையை சுருக்கமாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேங்க. இந்த மாதிரி யாரும் இந்த இடத்துக்கு போய் இதை கண்டுபிடிச்சி இதை சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா கீழே காமெண்டில் சொல்லுங்கள். நான் செஞ்ச தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. முதல்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தாஜ்மஹால் போங்க. அப்போ தான் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சரியாக இருக்கும். அங்கே போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த இடம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் தப்பாக சொல்லுவீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இங்கே உள்ள டிசைன், ப்ரிஷியஸ் ஸ்டோன், இங்கே உள்ள மார்பிள், முதல் மார்பிள் பில்டிங், இது எல்லாமே ஒரு பெண் குயினால் கட்டப்பட்டது. நம்ம ஹிஸ்டரியை தப்பாக சொல்லக்கூடாது. ஷாஜஹான் இங்கிருந்து 5th ஜெனரேஷன் இங்கிருந்து தான் ஐடியா எடுத்து அங்கே உள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டமான தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவல் பற்றி இன்னும் நிறைய யாரும் கொடுக்காத டிப்ஸ் எல்லாம் வேணுமா? பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க. நான் புது புது வீடியோக்கள் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது முடிச்சுட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அடுத்து ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு போகிறோம். இது எல்லாமே ஆக்ராவில் தான் இருக்குது. அந்த வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.